Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது வீடு கட்டும்போது பார்க்க வேண்டிய வாஸ்து என்ன? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வீடு என்பது நமது வசதிக்கு ஏற்ப விருப்பத்திற்கு ஏற்ப அமைக்க வேண்டும். மேலும் வீடு கட்டும்போது வாஸ்து தேவையில்லை என்றும் சிலர் கூறுவர். ஒரு சிலர் வாஸ்துவின் உயர்ந்த உண்மை புரியாமலும் தெரியாமலும் ஏற்க மறுப்பார்கள். வாஸ்து பார்த்து கட்டாத ஒரு வீட்டில் பிரச்சனைகள் என்பது 3 வருடங்களுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கும். அதாவது அவரவர் கர்மாவை பொறுத்து இந்த காலம் நீளும். உதாரணமாக, ஒரு வீட்டில் வடக்கு பகுதி மூடப்பட்ட அமைப்பாக இருந்தாலோ, வடக்கு சுவர் பொது சுவராக இருந்தாலோ, வடக்கில் உயரமான மரங்களோ கட்டிடங்களோ இருந்தாலோ வீட்டில் வருமானம் குறைந்து போகும். அதனால் சில குடும்பங்கள் நிலைகுலியும் அளவுக்கு இருக்கும். இந்த பாதிப்புகள் எதனால் ஏற்படுகிறது என தெரியாமல் திணறும்போது கடைசியில் வாஸ்து நிபுணர்கள் அதற்கான பாதிப்புகளையும் தீர்வுகளையும் விளக்குவார். மனை என்பது உடல், மனையில் கட்டிடம் என்பது அந்த உடலுக்கு உயிர், அந்த கட்டிடத்திற்கு வாஸ்து என்பது உயிருக்கு சக்தியை போன்றது. அந்த சக்தியை பயன்படுத்தி வாழும் வாழ்க்கையை பொறுத்தே ஒருவருடைய உயர்வும் தாழ்வும் இருக்கும். எனவே ஒரு வீட்டின் வாஸ்துவை பொறுத்தே ஒருவருடைய ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் என்று சொல்லலாம். எனவே புதிய வீடு கட்ட வாஸ்து என்பது முக்கியமான ஒன்று. அதுதான் அந்த வீட்டிற்கு நல்லவைகளையோ தீயவைகளையோ வழங்கக்கூடியது. புதிதாக வீடு கட்டும் போதோ கட்டிய வீட்டை வாங்கும் போதோ சிறந்த வாஸ்து நிபுணர்களின் ஆலோசனைப்படி கட்டுங்கள், வாங்குங்கள். வாஸ்துப்படி வீடு கட்டுவது என்பது வருமுன் காப்பது என்பதாகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.